ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இதில் நம்ம பாபாவுடைய மிராக்கிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பாபாவுடைய வேர்ட்ஸ் பார்க்குறோம். பாபாவுடைய வேர்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மிராக்கிள்ஸ் வந்துட்டு நடக்கும். ஓகே, சரிங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஹேமத் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்னேற்ற கர்மங்களின் வலிமை அழிக்கப்படுகின்றது அல்லது பற்றற்ற நிலை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பற்று, ஓகே, நான் சொல்ல புரியுதுங்களா? இல்லை, பற்றுக்கள் தான் நம்முடைய கர்மாக்கள் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த பற்றுக்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னா நமக்கு கர்மா வந்து ஏன்னா செயல்களே இருக்காது. செயல்கள் வந்துட்டு இல்லை அப்படிங்கும்பொழுது நமக்கு பற்று நமக்கு வந்துட்டு கர்மாஸ் வந்துட்டு இருக்காது இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க பாபா சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு பாபா இல்லை, இந்த புக்கு வந்துட்டு இந்த ஹேமத் பந்த் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் முன்னே பிறவிகளின் செய்த நற்கர்மங்களின் அத்தகைய சுப தரிசனம் அடையப்பெறுகின்றது. நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்கள், ஆனால் புற உலகு எல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கின்றது. சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு உண்மைதான். நமக்கு நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம அந்த பாபா பார்க்கலாம். அந்தளவுக்கு நம்முடைய பக்தி நம்முடைய மனதில் நம்ம சாய் மந்திரம் வந்து சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த பாபாவாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி. ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்.